கருநொச்சி ஆயுர்வேதம், யுனானின்னு சித்த மருத்துவம்னு பல 100 வருஷமாக இதை வந்து மருத்துவ குணம் கொண்ட ஒரு செடி. இது ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கிறதுனால இதை யாரும் நம்ம மைண்ட் பண்ண மாட்டோம். இதை வந்து நம்மளோட ஹேர் ஆயில், ஃபேஸ் பேக், குளியல் பொடின்னு எல்லாத்துலேயும் நான் சேர்த்துருக்கேன். இதை வந்து நாங்கள் எங்கள் ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குழந்தை பிரசவிச்சிட்டாங்க, ஒரு டெலிவரி ஆகிடுச்சு, அம்மா வந்து வீட்டுக்கு கொண்டு வந்தோடனே 5ஆம் நாளோ 9ஆம் நாளோ வீட்டுக்கு கொண்டு வந்த உடனே ஒரு பெரிய பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு ஒரு 5-6 இலைகளை போட்டு நல்லா கொதிக்க வைப்பாங்க. அதில் கருநொச்சி தான் அதிகமாக இருக்கும். இந்த இலையை போட்டு நம்ம குளித்தோம் அப்படின்னா அப்படியே நம்ம உடம்புல உள்ள எல்லா வலியும் போயிடும். அது அப்படியே அடித்து போட்ட மாதிரி தூக்கம் வரும். அந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒரு தூக்கம் தூங்கி எழுந்திரிச்ச உடனே வலியெல்லாம் எங்கே போகணுன்னே தெரியாது. இது பழங்கால முறை, இப்போவும் கிராமங்களில் இருக்குது. தோல் நோய்கள், சொறி, புண்ணு, கரப்பான், எல்லா பிரச்சனைகளும் நொச்சியோட பெனிஃபிட்ஸு ஒரே ஷார்ட்டில் சொல்லி முடிக்கவே முடியாதுங்க. ஜீரணத்துக்கு, நரம்பு வலிமை, பாம்பு பூச்சி கடிச்சிருச்சுன்னா அந்த இலையை கசக்கி அது மேலே வச்சோன்னா அந்த பாம்போட விஷத்தை முறிச்சிடும். அந்த அளவுக்கு சக்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆயுர்வேதத்தில், சித்த மருத்துவத்தில் சொல்கிறாங்க. கருநொச்சி வந்து இன்டர்னலாக எடுக்கும்போது டாக்டரோட அட்வைஸ் படி எடுக்கணும். எக்ஸ்டர்னலாக நீங்கள் அப்படியே ஒரு கருநொச்சி செடி பறித்து அந்த இலையை ஒரு மூட்டையை கட்டி தலையில் வச்சு தூங்குங்க. தலைவலி, தலைபாரம், அப்படியே ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிடும். அந்த அளவுக்கு அதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் வீட்டில் காய வச்சப்போ வீடே மணக்குது நொச்சியோட மனம். நிறைய பேர் டிவைன் ஸ்மெல் வருது, எங்கேருந்து வருதுன்னு தெரியல. உங்கள் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணும்போது இதுவும் ஒரு காரணம். நம்ம இதில் எல்லாமே ஆயுர்வேத செடிகளில் தான் நம்மளோட ஃபேஸ் பேக்கு, ஹேர் ஆயில், குளியல் பொடின்னு சேர்த்துருக்கோம். இதனை பற்றி நம்ம வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.